அஸ்ஸலாமு அலைக்கும் சொந்தங்களே, இது சண்டே ஈவினிங் vlog. இந்த ஈவினிங் ரொட்டீனை தான் நம்ம இந்த லாங் வீடியோவில் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் போல் நல்லா சூடாக ஒரு டீயை குடிச்சிட்டு பிஸ்கெட் சாப்பிட்டுட்டு இருந்தேன். அப்போ என் ஹஸ்பண்ட் சொன்னார், மார்னிங் செஞ்ச பாயாசம் கொஞ்சம் மீதி இருக்குல்ல, அதை வச்சு நீ மடக்கு பொரி செஞ்சிடுறியான்னாரு. அதாவது கோகோனட் சமோசா. முஸ்லீம்ஸில் வந்து இதை அடிக்கடி செய்வாங்க, ஆனால் இது செய்கிறது ரொம்ப பெரிய வேலை, நான்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு. அவர் சொன்னார், நானும் ஹெல்ப் பண்ணுறேன், 2 பேரும் சேர்ந்து செய்வோன்னு சொன்னார். அதனால் அவர்கிட்டயே நான் தேங்காய் உரிக்கிற வேலையை ஒப்படைச்சிட்டேன். அவரே உட்காந்து 2 முழு தேங்காவை உரிச்சார். நான் தேங்காய் உரிக்கிறத துருவி பார்த்தேன். என்கிட்ட சின்னதாக இருந்துச்சு, பெரிய துருவுற இது இல்லை. அதனால் என்னால் துருவ முடியல. அதனால் என்ன பண்ணிட்டேன், லாஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுட்டேன் லைட்டாக. அப்புறம் ஒரு கிண்ணத்தில் உப்பு தண்ணியை போட்டு கலக்கிட்டு 1 கப்பு கோதுமை மாவுக்கு 1 கப்பு மைதா மாவு, இதுதான் ரேஷியோ. 1:1 ரேஷியோ, இல்லை 1/2 கப்புனா 1/2 கப்பு. இந்த மாதிரி ரேஷியோவில் கோதுமை மாவும் மைதா மாவும் போட்டு உப்பு கொஞ்சம் போட்டு நல்லா பிசைஞ்சு எடுக்கணும், சப்பாத்தி மாவு மாதிரி. அப்போ தான் கிறிஸ்பியாக இருக்கும், எண்ணெயும் ரொம்ப குடிக்காது இந்த மாதிரி பண்ணால். அப்புறம் கொஞ்சம் அரைச்ச தேங்காய், முந்திரி, கிஸ்மிஸ் பழம், கசகசை, இது எல்லாமே எடுக்கிறது உள்ளே செய்கிற பூர்ணத்துக்காக. அதுக்கு நெய் போடணும். ஒரு பேனில் நெய் போட்டு லைட்டாக சூடான உடனே முந்திரி பருப்பை முழுசாகவும் போடலாம், உடச்சும் போடலாம், அது நம்ம இஷ்டம். ஆனால் நான் என்ன பண்ணேன், பாதி முழுசாக போட்டேன், பாதி உடச்சி போட்டேன். நம்ம தானே சாப்பிட போகிறோம் அப்படின்னு இல்லாத பொல்லாத வேலையெல்லாம் இதில் பார்த்தோம். அதுக்கப்புறம் கிஸ்மிஸ் பழம் போட்டு 2யுமே நல்லா ஃப்ரை பண்ணணும். அந்த கிஸ்மிஸ் பழம் நல்லா பொஃப்னு வரணும். பொஃப்னு வந்தால் தான் அதோட டேஸ்ட் நல்லாயிருக்கும், கடிக்கிறப்பையும் சூப்பராக இருக்கும். அதை ஃப்ரை பண்ணவே 5 நிமிஷம் ஆச்சு. அதனால் நல்லா ஃப்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். ஃப்ரை பண்ணதுக்கப்புறம் இதுக்கு முக்கியமாக டேஸ்ட்டு தர ஒரே ஒரு பொருள் என்னென்னா கசகசவை நம்ம எவ்வளோ போடுறோமோ அந்த அளவுக்கு டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் கொஞ்சம் கூட கசகசை போடணும். கொஞ்சம் நிறையா கசகசை போட்டதுக்கப்புறம் அந்த முந்திரி கிஸ்மிஸ் பழத்தோடு அது நல்லா ஃப்ரை ஆகணும். ஃப்ரை ஆன அப்புறம் நம்ம அரைச்ச தேங்காவோ துருவன தேங்காய் உங்களுக்கு எது இஷ்டமோ அந்தபடி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிண்டி விடணும். தேங்காய் கலர் மாறணும். அதே மாதிரி தேங்காயில் இருக்க தண்ணியெல்லாம் போய் கொஞ்சம் ட்ரை ஆகணும். நல்லா ட்ரை ஆகிற அளவு நம்ம நல்லா வறுத்தாதான் அடுத்து ஜீனி போடுறப்ப நமக்கு அதெல்லாமே சேர்ந்து கரெக்டாக வரும். அடுத்து நமக்கு தேவையான அளவு ஜீனி. சில பேர் சுகர் நிறையா சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்றபடி நம்ம ஜீனி போட்டு நல்லா தேங்காயும் ஜீனியும் மிக்ஸ் ஆகிற அளவு நல்லா கிண்டி விடணும். கிண்டி விடுறதுல தான் அதோட டேஸ்ட்டும் பக்குவமும் இருக்கும். சில பேருக்கு ஜீனி கேரமல் ஆயிரும். அப்படி ஆகாமல் போட்ட உடனே தேங்காயோட கிண்டணும். அப்போ ஸ்மெல்லுக்கு ஏலக்காய் பொடி போடணும். என்கிட்ட ஏலக்காய் பொடி இல்லை, அதனால் ஒரு 3 இல்லை 4 ஏலக்காய் போடலாம். சில பேருக்கு ஏலக்காய் வடை பிடிக்காது. அப்படி இல்லாதவங்க ஸ்கிப் பண்ணிடலாம். அவங்க இஷ்டம் தான் இந்த ஏலக்காய் போடுறது. ஏலக்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா திருப்பி கிண்டி விடணும். அப்போ தான் அந்த ஸ்மெல் வந்து எல்லாத்துலேயும் பரவும், சாப்பிட்றப்ப அந்த ஸ்மெல்லும் வரும். அதுக்கப்புறம் பிசைஞ்சு வச்ச மாவில் உருண்டை பிடிச்சி வச்சுட்டு தேய்க்கணும். ரொம்ப திக்காக தேய்க்கக்கூடாது, தின்னாக தேய்க்கணும். அப்போ தான் உள்ள ஸ்டஃப்பு வச்சு பொரிக்கும் போது நல்லாயிருக்கும். நார்மலாக இருக்கணும், ரொம்ப தின்னாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. நார்மலாக நல்லா தேய்க்கணும். நான் தேய்க்கிற வேலையெல்லாம் என் ஹஸ்பண்ட்டை விட்டேன். நீங்கள் தானே கேட்டீங்க, நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி பூரணம் நான் செஞ்சு தேய்க்க சொல்லிட்டேன் அவரை. அவர் என்ன பண்ணார், ஒரு பூரி கேட்டதுக்கு நான் இவ்வளோ வேலை செய்யணுமான்னு புலம்பிகிட்டே அவர் தான் தேய்ச்சி எடுத்தார். அவரை தேய்ச்சிட்டு இருந்தார். நான் என்ன செஞ்சேன்னா, பூரணத்தை ஆற வச்சுட்டு இருந்தேன் ஃபேன் கீழே. ஆறின பூரணத்தை ஒரு ஸ்பூனோ இல்லை 1.5 ஸ்பூனோ நடுவில் வைக்கணும். நமக்கு ஏற்ற மாதிரி, சில பேர் நிறையா சாப்பிடுவாங்க, சில பேர் கம்மியாக சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு ஏற்ற மாதிரி நடுவில் வச்சு இந்த மாதிரி மடக்கி விடணும். மடக்கி விட்டுட்டு நம்மளுக்கு என்ன டிசைன் தோணுதோ அதை அந்த ஓரத்தில் செய்யணும். சில பேர் சாவி வச்சு அமுக்கி விடுவாங்க, சில பேர் கையால் இந்த மாதிரி முறுக்கி விடுவாங்க, சில பேர் சும்மா மடித்து விடுவாங்க. ஆளுக்கு ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் நடந்துச்சு. நான் ஒரு டிசைன் பண்ணேன், என் ஹஸ்பண்ட் ஒரு டிசைன் பண்ணார், என் நாத்தனா ஒரு டிசைன் பண்ணாங்க, என் மாமியா ஒரு பக்கம் டிசைன் பண்ணாங்க, மாற்றி டிசைன் பண்ணாங்க. கடைசியில் ஒரு வழியாக செஞ்சாங்க. ஃபஸ்ட்டு 2 செஞ்சதை பொறிச்சு பார்ப்போன்னு எடுத்துகிட்டு வந்த நேரத்தில் என் நாத்தனா ஒரு சின்னதாக ஒன்று கொண்டு வந்தா, இது நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி. அதை பார்க்க செம்ம காமெடியாக இருந்துச்சு. அந்த சின்னதாக இருக்கிறத ஃபஸ்ட்டு பொறிப்போன்னு சொல்லி பேன் ஹீட் ஆனோடனே கொஞ்சம் பெரிய பேனாக வச்சு ஆயில் ஊற்றினா தான் அதை திருப்புறதுக்கும் எடுக்கிறதுக்கும் கரெக்டாக இருக்கும். அதனால் ஒரு பெரிய பேனில் நமக்கு தேவையான அளவு ஆயில், ஆனால் முங்குற அளவு கண்டிப்பாக ஆயில் இருக்கணும். அப்போ தான் அது நல்லா பொரிஞ்சு புஃப்னு வரும். பூரிக்கு என்ன பதத்தில் நீங்கள் போடுவீங்களோ அதே மாதிரி தான் இதை செய்யணும். நல்லா எண்ணெய் போட்டு எல்லாம் நல்லா
கொஞ்சம் சூடு ஏறணும். ஆனால் என் நாத்தனார் என்ன பண்ணால் சூடு ஏறதுக்கு முன்னாடி அவள் செஞ்சதை போட்டா. சரி சாம்பிள் தானே அப்படின்னு சொல்லி அவள் போட்டதை 2 கிண்டு கிண்டணும். ஆனால் என்ன சூடாகலை. இதைத்தான் நாங்கள் இது எக்ஸாம்பிளாக வச்சுட்டோம். இது நல்லா பொரிஞ்சாதான் மற்றதை போடணும்னு சொல்லி அதை ஃபஸ்ட்டு பொரித்தோம். அடுத்து எண்ணெய் ஓரளவு சூடாயிருச்சு. அதனால் பண்ணி வச்சதை நம்ம போடலாம். எண்ணெய் சூடானோடனே பண்ணி வச்சதை எடுத்து போட்டு லைட்டாக திருப்பி விடணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா மெதுவாக போட்டு அந்த கீழே சைடு எல்லாமே ஃப்ரை ஆக விடணும். உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா உள்ளே இருக்கிறது எல்லாமே நம்ம பூர்ணம் ஆல்ரெடி செஞ்சு தான் வச்சுருக்கோம். அதனால் உள்ளே இருக்கிறதெல்லாம் வேகணும்னு அவசியம் இல்லை. கீழேயும் சைடு எல்லாமே கொஞ்சம் ப்ரௌனாக இருக்கணும். அப்போ தான் கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் ஆயிலில் 1 சைடு ஒரு 5 மினிட்ஸ் வைக்கணும். அந்த சைடு பூரா கலர் மாறினதுக்கு அப்புறம் திருப்பி விடணும். அதுக்கப்புறம் டபுள் சைடுமே கலர் மாறணும். இந்த மாதிரி திருப்பி எடுக்கிறப்ப தான் நம்ம கலர் மாறி கிடைக்கும். ஆனால் எடுத்தோடனே கலர் மாறாது. ஃபர்ஸ்ட் அந்த மாவு வந்து மொறுமொறுன்னு ஆகும். அதுக்கப்புறம் தான் நமக்கு கலருன்றதே கிடைக்கும். அது பொரிச்சு எடுக்க ஒரு 5 or 6 மினிட்ஸ் ஆகும். இந்த மாதிரி கலர் மாறினோடனே எடுத்துடணும். இதுதான் வந்து கோகனட் சமோசா, அதாவது மடக்கு பூரின்னு சொல்லுவாங்க. இது என் நாத்தனார் செஞ்ச ஃபர்ஸ்ட் உருண்டை. அதுக்கப்புறம் மீதம் இருந்த மாவெல்லாம் என்ன பண்ணிட்டோம், எடுத்து பூரி சுட வச்சிட்டோம். ஏன்னா பூரணம் இல்லை, கொஞ்சம் தான் சாம்பிளுக்கு செஞ்சுருந்தோம். மீதம் ஒரு 4-5 மாவு மீதம் இருந்துச்சு. அதை எடுத்து அப்படியே என் ஹஸ்பண்ட் பூரி போட்டார். இந்த பூரி அப்புறம் செஞ்ச மடக்கு பூரி இது எல்லாத்தையுமே நான் காலையில் செஞ்ச பாயசத்தில் போட்டு சாப்பிட்டு ஈவினிங்கை முடிச்சிட்டோம். அடுத்து என் ஹஸ்பண்ட் ஒர்க் கிளம்பிட்டார். நானும் என் நாத்தனாவும் வெளியே கிளம்பி எங்கள் ரிலேஷன் வீட்டுக்கு போனோம். இன்றைக்கி ஈவினிங் இப்படி தான் போச்சு. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம். பாய் சொந்தங்களே.